வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ப்ளஸ் புதிய அவதாரம் சூரி நடிச்சுள்ள விடுதலை பாகம் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பண்ணை வீட்டுக்காரங்க அவங்களோட கூலி ஆட்களை அடிமையின் உச்சமாக நடத்துவாங்க. அந்த அடிமையின் உச்சமாக நடத்துகிறவங்க விஜய் சேதுபதி ஒரு சாதாரண வாத்தியாராக இருப்பாங்க. அந்த அடிமையின் உச்சத்தின் காரணத்தினால விஜய் சேதுபதி எப்படி ஒரு கேங்ஸ்டராக மாறுறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்த்துருவோம். பாசிட்டிவ்னா, இளையராஜா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அவர் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அருமையாக போட்டிருக்காரு, மியூசிக் பாட்டும் அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கு 100க்கு 100% விஜய் சேதுபதி ஃபேன்ஸோட படமாக இருக்குன்னு சொல்லலாம். அது படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நிமிஷம் செம வைப்பாக இருந்துச்சு, செம எனர்ஜியாக இருந்துச்சு, செம என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. தியேட்டரில் உள்ள மக்கள் எல்லாமே நார்மலாகவே உட்கார்ந்துருக்கலை. அந்தளவுக்கு செம ஒரு வைப்போடையும் செம ஒரு எனர்ஜியோடையும் தான் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் படம் இருந்துச்சு. அந்தளவுக்கு அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவ் என்னோட பார்வைக்கு. அடுத்து மைனஸை பற்றி பார்ப்போம். படத்தில் நெகட்டிவை பற்றி பார்ப்போம். நெகட்டிவுங்கிறது, விஜய் சேதுபதி எப்படி இந்த கேங்ஸ்டர் ஆறாரு அப்படிங்கிறத கூட கொஞ்சம் ஒரு அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கலாம். அதில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ என்னமோ தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இது நார்மல் வெற்றிமாறன் படமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் வெற்றிமாறன் படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் படம் தான் இருந்தாலும் அவர் இந்த படத்தில் ஓவராக இந்த ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவருக்கு இருக்கிற மைண்டுக்கு கொஞ்சம் அந்த அவர் ஸ்டைலில் ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாருன்னா படம் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூடில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது மூவியில் அந்தளவுக்கு ஒரு இதுவாக தோணலை. அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம டீச்சர்கிட்ட மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம்ல, அந்த மாதிரி மேக்ஸிமம் சீன்ஸ் இருந்துச்சு. அங்கே நடக்கிற சீன் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட எப்படி மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது அந்தளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, பெருசாக யாருக்குமே புரியலை. அதே மாதிரி விடுதலை 2 படத்தில் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அடைவீங்க. சூரிக்கான படம் விடுதலை 2 கிடையாது. விடுதலை லெவலுக்கு சூரிக்கு இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல. அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி மஞ்சு வாரியர் வர்ற போர்ஷன்ஸை கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டியிருக்கலாம். அதை காட்ட கொஞ்சம் தவறிட்டார். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விடுதலை லெவலுக்கு நினச்சி விடுதலை 2 மூவி இல்லை அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். விடுதலை 100 மார்க்குன்னா விடுதலை 2 ஒரு 50 மார்க்கு தான் பெற்றிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் எனக்கு ஃபீல் ஆகுது. வெற்றிமாறன் கெரியர்லேயே ஒரு டிசாஸ்டர் மூவினா நான் இந்த விடுதலை 2 மூவியை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கென் கருணாஸ் சார் அவங்களுடைய மகன் அசுரன் படத்தில் அறிமுகமானார். அசுரன் படத்துலேயே அவரோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த விடுதலை 2 படத்தில் சரியான ஒரு தரமான நடிப்பு அப்படின்னா கென் கருணாஸ் அவங்கள சொல்லி ஆகணும். அவங்க கண்டிப்பாக ஒரு நடிப்பின் அரக்கனாக வரக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன்லையும் இருக்குது. அதுக்கான வாழ்த்துக்களையும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிடுறோம். அவங்க அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க நடித்த ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம்லாம், அந்த அரை மணி நேரம் அவர்னால மட்டுமே படம் அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக ஒரு எனர்ஜியாக ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு என்பதை சொல்லிக்கிடுறேன். ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, 2024 தமிழ் சிறந்த டாப் 10 படங்கள் நம்ம சேனலில் அடுத்து வீடியோ வரும். அதுக்கான வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறை குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே, வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.